நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று முன்தினம் 27ஆம் தேதி இரவு சுமார் ஒரு 8 மணி அளவில் கரூரில் நடந்த சோகம் நம்முடைய எல்லார் மனதையும் உலுக்கி இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 40க்கு அருகே 40 அல்லது 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்தியாவிலும் இது ஒரு சோகச் செய்தியா இருக்கிறது என்பதற்கு பிரதமர் உட்பட எல்லாருமே இரங்கல் தெரிவித்திருக்கிறதும் ஒரு அதோடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஏதுமறியாத அப்பாவிகள் இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனையை, உயிரிழப்பை அனுபவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் சோகமான ஒரு நிகழ்வு. இந்த எல்லா சோகத்திலையும் நம்ம எல்லாருக்கும் இதுல ஒரு தாக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. என்னடா அது, சின்ன குழந்தைங்க, 2 வயது குழந்தை, பெண்கள், ஏதுமறியாத அப்பாவிகள் பெண்கள், இவர்கள்லாம் இப்படி ஒன்றும் இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷ நிகழ்விற்காக கூடியிருந்தவர்கள் இப்படி பரிதவிச்சு போய் உயிரை விட்டுருக்கிறாங்களே என்ற இந்த நிகழ்வு நம்ம எல்லாம் பாதித்திருக்கின்ற நேரத்தில் இந்த நிகழ்வு யாருக்காக நடந்ததோ, யாருடைய நிகழ்ச்சியில் நடந்ததோ அவருடைய மனசு எப்படிப்பட்ட பாதிப்புகள்ல இருக்கும். இதை உண்மையிலேயே கொஞ்சம் ஜோதிட ரீதியாக சிந்தித்து பார்த்தால் வேறு விதமான தன்மைகள் தெரியும். இந்த வீடியோ என்னுடைய ஜோதிட மாணவர்களுக்காக கிரகங்கள் செய்யக்கூடிய விளையாட்டு பற்றி. சம்பவ இடத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு திக்பிரமை பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வு தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டம். இந்த நிகழ்வுல அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உடனே கிளம்பி சென்னைக்கு திரும்பி இருக்கிறாரு. சென்னைக்கு திரும்பி கூட வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா நிகழ்ச்சி அவருக்காக நடந்தது. அவரை பார்க்க வந்தவர்கள். இந்த நிகழ்ச்சியோட கதாநாயகன் அவர் தான், சினிமா கதாநாயகன் மாதிரி. அப்ப நம்ம எல்லாரையும் விட ஒரு மனதை அழுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வும் சோகமும், பேச்சு செயல் எதையுமே எப்படின்னு யோசிக்க முடியாத ஒரு திக்பிரமை பிடித்த மாதிரியான நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை. ஏன் இப்படி நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, என்ன நடந்ததுன்னு யார்ட்டையும் பேசக்கூட முடியாத ஒரு நிலைமைகள்ல ஒரு லெவல்ல ஒரு யோகம் பெற்றவராக இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு 24 மணி நேரம் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய நிலைமைகளை கிரகங்கள் எப்படி செய்கின்றன என்பதை, இந்த சோகம் ஏன் நடந்தது, இந்த சோகத்தின் நாயகனாகிய விஜய் அவர்களுடைய ஜாதக ரீதியாக இது எப்படி நடந்தது அப்படிங்கறத விளக்குறது தான் என்னுடைய நோக்கமே தவிர, ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், தளபதி விஜய் அவர்கள் முதல்வராவாரா, அவருடைய கட்சி ஜெயிக்குமா, அவருடைய அந்த அமைப்பா, அதுக்குள்ளெல்லாம் இப்ப நான் வரல. அதுக்கு நான் வரவும் மாட்டேன். அது என்னுடைய வேலையும் அல்ல. எலெக்ஷன் நேரங்கள்ல சில நேரங்கள்ல யூடியூப் சேனல்காரர்கள் பேட்டி கேட்கிறாங்க, டிவிக்காரங்க பேட்டி கேட்கிறாங்க அப்படிங்கறதுனால சில கருத்துக்களை சொல்லுகிறோமே தவிர, முந்திரி கொட்டை மாதிரி அவர் இப்ப சிஎம் ஆவாரா அப்ப சிஎம் ஆவாரான்னு சொல்றது இந்த நேரத்துல கருத்து சொல்வது நன்றாக இருக்காது. நான் ஒரு சோத்து கட்சி, நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் சன் தொலைக்காட்சியில பேசுறேன். அதுக்காக உடனே எல்லாரும் என்ன ஒரு கட்சியோடைய முத்திரையை குத்திடுறீங்க. இதுக்காகவே அரசியல் சார்ந்த பதிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நான் உண்மையில் அரசியல்வாதி அல்ல, ஒரு நல்ல ஜாதகங்களின் காதலன். நான் ஒரு ஜோதிட காதலன் என்கின்ற முறையில, நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு அரசியல் பார்வையாளன் என்கின்ற முறையில, ஒரு தமிழகத்தில் நடந்த ஒரு துக்க நிகழ்வு, பெண்களையும் குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னையும் பாதித்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் அதனுடைய ஜோதிட கோள்கள், ஜோதிட காரணங்கள், அமைப்பை என்னுடைய மாணவர்களுக்கு விளக்குவதுதான் என்னுடைய நோக்கமே தவிர, கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய எதிர்காலத்தை இந்த வீடியோல இப்ப நான் பேச போறதில்லை. சரி, இப்போ இந்த நிகழ்விற்கு காரணமான ஜோசப் விஜய் அவர்களுடைய, தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை இப்ப திரையில காட்ட போறேன். இதுல நான் எதையும் மறைக்க போறதில்லை. அவருடைய உண்மையான பிறந்த நேரம் எனக்கு தெரியும். ஏன்னா பொது இடத்திற்கு வந்ததற்கு பிறகு யாராவது ஒருவர் எப்படியாவது ஒரு சூழல்ல ஒரு ஜோதிடனாக இருக்கும் போது அவர்களுடைய குடும்பம் இல்லை என்றாலும் கூட அவர் மேல் அக்கறையுள்ள, அவருக்கு மிக நெருக்கமானவர்கள், நம்ப தகுந்தவர்கள், இரத்த உறவினர்கள் யாராவது அவங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோசியத்தை கேட்கத்தான் செய்வாங்க. அதுல இன்றைக்கு எல்லா கட்சிக்காரங்க கிட்டையும் நண்பர்களாக இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. என்னுடைய ஜோதிட அமைப்பின் காரணமாக எல்லா கட்சியிலும் எனக்கு உளமார்ந்த, என்கிட்ட உண்மையை பேசக்கூடிய, என்கிட்ட நல்லா பழகக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரியாக
ஒவ்வொரு அமைப்புகள்லையும் தலைவர்களை பற்றி அக்கறை உள்ளவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஜாதகத்தை காட்டுவாங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகம் இப்போது இங்கே திரையில வந்துச்சு. தளபதி விஜய் ஐயா அவர்கள் 22/6/1974 காலையில மணி 9:25 கடகலக்கணம் கடகராசியில சென்னையில பிறந்திருக்கிறார். இது அவருடைய துல்லியமான நேரம். சரி, ஜாதகத்தை இப்போது அம்சம் உள்பட போட்டுற மாணவர்களுடைய ஒரு ஆய்வுக்காக ஒரு துல்லியமான அந்தர அமைப்புகள் நிகழ்வுகள் வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம். இப்ப இந்த நிகழ்வு நம்மை விட தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 24 மணி நேரமா அவர் வெளியே வரல. அந்த அளவுக்கு அவருடைய மனதை பாதித்த மிகப்பெரிய சோகம் இது. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட இப்படி நடந்திருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஒரு புதிய அனுபவம், எதிர்பாராத அனுபவம். ஒரு பழந்தன்னு கொட்டை போட்டவங்களுக்கு கூட அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதுவும் சாவு எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவங்களுடைய பாதுகாப்பையும் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சரி, இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையை, ஒரு சோகத்தினை, ஒரு செய்வதறியாது போகக்கூடிய ஒரு செயல் அமைப்புகளை அவருடைய ஜாதகப்படி கிரகங்கள் கொடுத்தன. அன்றைய கோச்சார நிலை என்ன? 27ஆம் தேதி முந்தாம் நாள் நடந்த கோச்சார நிலை அமைப்புகள் என்ன அப்படிங்கறத இதுல நான் காட்ட போறேன். திரையில விஜய் அவர்களுடைய ஜாதகம் வந்துருச்சு. கடக லக்னம், லக்னத்தில் சந்திரன் செவ்வாய், 5ல் ராகு, 8ல் குருமறைவு, 11ல் சுக்கிரன் கேது, 12ல் சூரியன் புதன் சனி. பக்கத்திலே அம்சத்தையும் போட்டுறேன். அம்சத்தையும் பாருங்க. ஏன்னா இதுல அம்ச அமைப்பு கொஞ்சம் இவருடைய சுபத்துவ அமைப்புகள்ல இவருடைய அம்சம் கண்டிப்பாக தேவையான ஒன்றாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் இவருடைய முதல் நிலை சுபத்துவம், நான் அடிக்கடி சுபத்துவ விதியை சொல்றேன் இல்லையா, முதல் நிலை சுபத்துவம் 2ஆம் நிலை சுபத்துவத்தின் அடிப்படையில் தளபதி விஜய் அவர்கள் ஏன் நடிகராக இருக்கிறார், ஏன் அவருக்கு அரசியல் ஆர்வம் அப்படிங்கறத பத்தின விஷயங்களும் தெரியும். இப்போது நவாம்சம் திரையில வந்துருச்சு. நவாம்சத்துல கும்ப லக்னம், நவாம்சத்துல லக்னம் 1, 2 அப்படிலாம் வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இதுலயும் ஞாபகப்படுத்துறேன். உச்சம் நீச்சம் போன்றவைகளும் நவாம்சத்துல இல்ல. நவாம்சத்துல கும்ப லக்னம், லக்னத்தில் சனி ராகு, மீனத்தில் புதன், ரிஷபத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன். ஆக நவாம்ச நிலைமையும் புரிஞ்சுக்கங்க. நவாம்சத்துல தனுசுல நான் 100 மார்க் கொடுக்கக்கூடிய தனுசுல சூரியனும் 80 மார்க் கொடுக்கக்கூடிய மீனத்தில் புதனும் இருப்பதை இங்க நவாம்சத்துல சுபத்துவ கோட்பாட்டுக்காக மாணவர்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப திருப்ப ஐயா விஜய் அவர்களுடைய ராசி கட்டம் இப்போது திரையில வந்துருச்சு. விஜய் அவர்களுக்கு இப்பொழுது சுக்கிர தசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில ராகு புக்தி அவருக்கு 24 ஏப்ரல் 2023 முதல் 24/4/2026 வரைக்கும் எலெக்ஷன் நேரத்தில் அவருக்கு குரு புக்தி நடக்கும். 24/4/2026 வரைக்கும் இருக்க இவருடைய பிறந்த நேர அமைப்பின்படி, பிறந்த நேரம் துல்லியம், இவருடைய நேர அமைப்பின் அடிப்படையில் 26ஆம் தேதி கரூர் சம்பவத்திற்கு முதல் நாள் சூரிய அந்தரம் ஆரம்பித்திருக்கிறது. சுக்கிர தசையில ராகு புக்தியில சூரிய அந்தரம் 26/9/2025 இருந்து நவம்பர் 20ஆம் தேதி 2025 வரைக்கும் இவருக்கு இப்போது சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய டிராஜடி, அவருடைய மனதை பெரிய அளவில் பாதித்த இந்த கரூர் சோகம் நடந்தது அவருடைய சுக்கிர தசை ராகு புக்தி சூரிய அந்தரத்துல. சுக்கிரனுக்கு ராகு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் ராகு புக்திநாதனுக்கு சூரியன் அப்படியே சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலைமையும் இந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும். சரி, இந்த இடத்துல சில ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். இவருடைய பிறந்த நேரம் சரியானது, இவருடைய அமைப்புகள் எல்லாத்துக்கும் சரி. பாஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். பாஸ்டின் படி இவர் நடிகராக இருக்கிறார், புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார். இன்றைய நிலைமையில கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையில பார்த்தா ரஜினி அவர்களுக்கு அடுத்து என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் போன தலைமுறையில முதல் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்ற, இன்னும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அவருக்கு அடுத்த நிலையில இவர் கண்டிப்பாக இருப்பாரே தவிர யாரும் அந்த இடத்துல சந்தேகமே பட மாட்டீங்க. அவருக்கு அடுத்து நான் இவர் தான் சொல்லிடுவோம். அப்ப இவரும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு முன்னணி நட்சத்திரங்களாக
போன தலைமுறையிலிருந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கின்ற நிலைமையில விஜய் ஐயா அவர்கள் இன்றைய தலைமுறை இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு அளவுல அவர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இவரும் ஒரு இளைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். சரி, இவருடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக நான் சொல்றேன். இவருடைய 2 வயதுல இவருடைய தங்கை இறந்து போனார். கடக லக்னத்திற்கு சனி தசை புதன் புக்தி இவருக்கு 2 வயசுல நடந்தது. இவருடைய தங்கை இறந்தது இவர் அந்த 2 வயசுல அவர் இறந்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. சனி தசை புதன் புக்தி என்றது புதன் 12இல் மறைந்து அட்டமாதிபதியோடு இணைந்த காரணத்தினால், லக்ன கன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். நிறைய விஷயங்களை சொல்லலாம். இவருடைய திருமண விஷயங்கள், இவருக்கு முதல்ல ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தை, நிறைய விஷயங்களை இவருடைய அமைப்புகளை சொல்லலாம். முதல்ல சிறு வயதுல நடந்த சனி தசை புதன் புக்தியில் இவருடைய இளைய தங்கை இறந்தது. இவருடைய கடக லக்னம். அந்த மற்ற அமைப்புகள் அது சனி தசை புதன் புக்தி என்றதை நீங்க இது பண்ணிக்க முடியும். இரண்டாவதாக என்னுடைய 8-12 சுபத்துவம் இந்த ஜாதகத்துல தெல்ல தெளிவாக இருக்கிறது. 8-12 சுபத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய இன்னொரு ஜாதகம்னு இதை நான் சொல்லிடுவேன். 8-12 சுபத்துவம் இருக்கின்றவர்கள் எல்லோருமே வெளிநாடு வெளிமாநிலத்துல செல்வார்களா அப்படிங்கிறதுக்கு அதனுடைய துணை அமைப்புகளையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 8-12 இடங்கள் சுபத்துவமாகி சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்தடுத்து தசை நடத்துமாயின் அவர் உறுதியாக வெளிநாடு செல்வார் அப்படிங்கிறது என்னுடைய விதி. இவருக்கு பாருங்க, சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையே இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து வரல. சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, அடுத்து வரக்கூடியதும் சூரிய தசை தான். இப்ப நடக்க போறது இதுவரைக்கும் எல்லாமே ஸ்திர மற்றும் உபய வீடுகளில் இருப்பதால் இவர் வெளிநாடுகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறாரே தவிர வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இவருக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 8-12 சுபத்துவம் இவருக்கு தெளிவாக இருக்கிறது. 8-12 சுபத்துவம் எப்போது செயல்படும்? சந்திர தசையில செயல்படும். இவருடைய 68வது வயதிற்கு பிறகு இவர் தமிழ்நாட்டில் இல்லை. அதற்கப்புறம் வரக்கூடிய 17 வருஷம் 85 வயசு வரைக்கும் இவருக்கு சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புல 2036 இவருக்கு சூரிய தசை ஆரம்பிக்குது. 2041 அவருடைய 68, 69, 67 வயசு 68 வயசா இருக்கும். இவருடைய 68 வயதிற்கு பிறகு நடக்கக்கூடிய சந்திர தசையிலிருந்து இவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு இடங்கள்ல செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். என்னுடைய 8-12 சுபத்துவ விதி இன்னும் 1000 வருடங்களுக்கு ஜோதிடத்தில் என்னை நிலைநிறுத்தக்கூடிய விதின்றதை ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நான் நிரூபிச்சிருக்கிறேன். சரி, இவருடைய இன்னொன்னு சில விஷயங்களையும் பார்க்கலாம். தாய் மீது மிகுந்த பற்று கொண்டவர், தந்தையின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர், தாயை பாசமாகவும் தந்தையை மரியாதையாகவும் நடத்தக்கூடியவர்னு சொல்லுவேன். சில ஜாதகங்கள்ல இதை நான் விளக்கி இருக்கிறேன். அதே போலவே சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாலே ஏதோ ஒரு அமைப்பில் தந்தையோடு முரண் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் வந்துடும். அது அந்த சனி புக்தி வரும்போது, சூரிய புக்தி வரும்போதெல்லாம் அது அப்படியே டக்குன்னு வெளிப்படையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இங்கே இவருக்கு பாருங்க, சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள் 7 டிகிரிக்குள்ள. ஆக சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பதற்கு நிவர்த்தி என்ன? குரு பார்வை, சுக்கிர இணைவு தான். அது அடிக்கடி சொல்றேனே, சுபத்துவம் தான். ஆக இந்த இடத்துல இவருக்கு குரு பார்வை சூரியனுக்கும் சனிக்கும் இருக்கின்ற காரணத்தினால் தந்தையோடு முரண்படுபவராக இருந்தாலும் கூட தந்தை மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்டவராக இருப்பார். தந்தையால் வளர்க்கப்பட்டவராக சில நிலைகள்ல அவரை திரைத்துறையில முதல்ல அவரை அறிமுகப்படுத்தி அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பது அவருடைய தந்தை என்பதை அவராலும் சரி யாராலும் சரி மறுக்கவே முடியாது. சூரியனை குறிபார்த்த காரணத்தினால் தந்தை உயர்நிலையிலிருந்து தன்னுடைய மகனை இந்த அளவிற்கு கொண்டு வந்த அஸ்திவாரம் போட்டவராக இவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஐயா தளபதி விஜய் அவர்களை மிக நெருக்கமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவர் ஒரு கோபக்கார இளைஞன் என்பது தெரியும். சந்திரனும் செவ்வாயும் அங்கேயே சேர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமானவராகவும் இருப்பார். டக்குன்னு கோபம் வந்துறார். உச்ச செவ்வாய் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் மூர்க்கன் முரடன், நீச்ச செவ்வாய் அங்கே தொடர்பு கொண்டால் அதுல கொஞ்சம் நிதானம் விவேகம் இருக்கும், வீரமும் இருக்கும், விவேகமுடன் கூடிய வீரமும் இருக்கும் அப்படிங்கறத நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா நீச்சனாகி செவ்வாய் அங்கே மங்கள யோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் லக்னாதிபதியே அப்பத்தான் விலகி இருக்கிறார். அப்படி ஒன்றும் பூரண சந்திரன் இல்ல, அவர் வளர்பிறை சந்திரன் தான். வளர்பிறை சந்திரனாகி ஆட்சி பெற்ற நிலையில கடக லக்னத்தில் அவர் இருப்பது என்பது
கோபக்கார அதே நேரத்தில் நேர்மையான ஒரு இளைஞனாகவும் இருக்கக்கூடிய தன்மையை திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதுதான் இவருடைய ஜாதகத்தினுடைய ஒரு விளக்கம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது அவருக்கு சுக்கிரதசை. சரி, ஏன் இவர் இந்த தொழில இருக்கிறார்? என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அவயோக தசைகள் நடந்தால் 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் நடக்கும். ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றேன். என்னுடைய சுபத்துவ கோட்பாடு அது, சுபத்துவ விதி இது. இதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல நான் நிரூபிச்சும் காட்டியிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் இதை இப்போது பல்கி பெருகி இதை ஜோதிட உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் என்னுடைய மாணவர்கள் இப்ப செயல்பட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு ஜோதிடரும் மறுக்க முடியாத விதி இது. அவருடைய ஜாதகத்துல பிறந்திலிருந்தே அவயோக தசைகள் தான் நடக்குது. முதல் நிலை சுபத்துவமாக இந்த ஜாதகத்தில் எதை சொல்ல முடியும் அப்படின்னா சூரியனைத்தான் சொல்ல முடியும். நவாம்சத்தில் இப்போது காட்டினேன் இல்லையா, சூரியன் தனுசு வீட்டில் இருக்கிறார். நான் 100 மார்க்கு கொடுக்கக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கிறார். சூரியனும் புதனும் சனியும் இங்கே குருவின் பார்வையில் இருக்க, சனிக்கு அது நட்பு வீடாகி, சூரியனுக்கு சம வீடாகி, புதனுக்கு ஆட்சி வீடான நிலைமையில புதன் இங்கே வக்கரத்தை அடைந்திருக்கிறார் என்பதை சரியா நுண்ணிப்பா கவனிக்கணும். வக்கரத்தை அடைந்த புதன் தன்னுடைய இயல்பான ஆட்சி பலத்தை இழக்க, சூரியன் இந்த இடத்துல அம்சத்தில் தனுசு வீட்டில் 100 மார்க் எடுத்து முதல் நிலை சுபத்துவமாகி, அவருக்கு முதல் நிலை சுபத்துவம் சூரியன், 2ஆம் நிலை சுபத்துவம் புதன். ஆக நடிப்பு தொழிலுக்கு சுக்கிரன் தான் காரகம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல மறுத்திருக்கிறேன். மேடை நாடகங்களாக இருந்த காலகட்டங்கள்ல பாட்டும் நடனமும் கூத்தும் ஒருவரே செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பொழுது சுக்கிரனாக கலைகளுக்கு அதிபதியாக இருந்த காரகன் இப்போது புதன், செல்லுலாய்டு சினிமான்னு சொல்லப்படக்கூடிய பாடுவது ஒருத்தர் வேற மாதிரியான நடிப்பு அமைப்புகள் இன்றைக்கு டைமிங் சென்ஸோட கொஞ்சம் அழகு இல்லை என்றாலும் கூட டைமிங் சென்ஸோட தன்னுடைய பாடி லாங்குவேஜ் பாடி மாடுலேஷனை வச்சு மட்டுமே நடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் தான் நடிப்புக்கு காரகனாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப வருகிறார். ஆகவே 2ஆம் நிலை சுபத்துவமாக புதன் இவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் இவர் நடிப்பு துறையில் இருக்கிறார். ஆயினும் சுக்கிரன் கேது இணைந்த காரணத்தினால் பாடுவதிலும் நடனத்திலும் தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். மற்ற நடிகர்களோடு ஒப்பிடுறதில்லை. நடனமும் பாடலும் சிறு வயதிலிருந்தே அவருக்கு நடனம் பாடல் எல்லாம் வந்திருக்கு. அவர் அதுல இயல்பாகவே ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறார். ஆக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இவருக்கு நடிப்பு தொழிலான புதனுடைய தொழிலான நடிப்பு தொழில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் இவருக்கு அவயோக தசைகள் 2031 வருஷம் வரை 31 வயசு வரை 2031ஆம் வருஷம் வரைக்கும் இருக்கிறது. இவருடைய யோக தசை என்று சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் அத்தனையும் இவருக்கு 2031 தான் ஆரம்பிக்கின்றன. ஆக சூரியனுடைய அந்த சுபத்தன்மை, சூரியனுடைய முதல்நிலை சுபத்தன்மை இவருக்கு 2031ஆம் ஆண்டு முதல் தான் செயல்படும். அது வரைக்கும் இவருடைய சுக்கிரதசை வரைக்கும் இவருக்கு சில விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போது இவருக்கு சுக்கிரதசையில ராகு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்னொன்னே பார்க்கலாம். ஏன் அரசியல்ல இவருக்கு ஆர்வம் வந்திருக்கிறது? சிம்மத்தை குருபாக்குறார், சூரியனையும் குருபாக்குறார். இவருடைய அரசியலுக்குள்ள இப்ப நான் வரவே போறதில்லை. இவர் சிஎம் ஆவாரா சிஎம் ஆக மாட்டாரா இந்த கேள்விகள் இப்போது அனாவசியம். இது தேவையில்லாதது. நான் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்களிலேயே என்னுடைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள், என்னுடைய லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இதுல என்ன இருக்கின்றத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு நாள் அதை பத்தியும் பேசலாம். உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா மண்டபத்தில் யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யுத்தம் வந்து கொண்டுதான் இருக்கிறது, யுத்தத்துல பாத்துக்கலாம்னு சொன்ன போது நிச்சயமாக ரஜினி அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டார்னு அடுத்த நாளே மாலை மலர்ல கட்டுரை எழுதினாங்களாம். அரசியலுக்கு அவர் வரமாட்டார் அப்படின்னு அடுத்த நாளே ராகவேந்திரா மண்டபத்தில் அவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யுத்தம் வந்து கொண்டு இருக்கிறது, யுத்தத்தில் பார்ப்போம்னு சட்டமன்ற தேர்தலை சொல்லும் பொழுது மாலை மலர்ல அடுத்த நாள் கட்டுரை. அன்றைய ஆசிரியர் தலைமை அந்த கட்டுரையை அந்த பேரா எடுத்தாத்தான் போடுவேன் நாங்க. ஆனா அப்படியே நான் மறுத்து நான் சில இதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பகுதி அப்படியே பிரசுரிக்கப்பட்டது. அவர்கள் உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், கட்சியுடைய பெயர் டிசம்பர் 31 அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டோம். அவர் கட்சியை ஆரம்பிக்க மாட்டார், அவருடைய ஜாதகத்துல கட்சி அமைப்பு இல்லை என்று. இதை தம்பட்டத்திற்காக சொல்லலை. பல பேர் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வராகுவார், இப்படி ஆவார் அப்படி ஆவார்ன்ட்டு என்னுடைய பேட்டிகள், என்னுடைய கட்டுரைகள், என்னுடைய இதை பார்த்துட்டு வீடியோக்களை அழித்த நிலைமைகளும் இருக்கின்றன.
ஆகவே ஒரு ஒரிஜினல் ஜாதகம் கையில் கிடைக்கும் போது, ஜாதகம்ன்றது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். ஒரு ஒரிஜினல் ஜாதகம் கையில் கிடைக்கும் போது கிரகங்கள் உங்களோடு பேசுகின்ற தன்மையில இருந்தா அவர் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார், எந்த நிலை வரை உயர்வார், எந்த நிலை வரை தாழ்வார் என்பதை துல்லியமாக கணிச்சிட முடியும். ஆகவே இந்த இடத்துல ஏன் விஜய் ஐயா அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்கிறது, ஒரு பொது தொண்டு செய்வதற்கான ஆர்வம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிலும் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஏன் வந்திருக்கிறது என்பதற்கு சிம்மத்தை குறிபார்ப்பதும் ஒரு காரணம். சிம்மத்தை குறிபார்க்கின்ற ஒரு அமைப்பு, இந்த சிம்மத்தை குறிபார்க்கக்கூடிய அமைப்பு 2026ஆம் ஆண்டு வரவும் போகிறது. சூரிய தசை அவருக்கு 2031ஆம் ஆண்டு வரப்போகிறது. சோ நம்முடைய வீடியோவோட இதுக்கு வந்துருவோம். இவர் அரசியல்ல சாதிப்பாரா, முதலமைச்சர் பதவியை பிடிப்பாரா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக இப்போதைக்கு போடல. சரி, இன்றைக்கு ஒரு 41 உயிர்கள் இழந்த ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்திருக்கிறது இல்லையா? இப்பொழுது திரையில 27/9 முந்தா நாள் என்ன நிலைமை, கோச்சார நிலைமை. ஒரு சம்பவம் நிகழ்கிறது என்றால் அதை கிரகங்கள் தான் அதை நடக்க வைக்குது. அப்ப அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சந்தோஷத்தையோ சுகத்தையோ துக்கத்தையோ ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். சரி, இப்போது திரையில 27/9 41 பேர் கரூரில் இறப்பதற்கு காரணமாக இருந்த இந்த 27ஆம் தேதி கோச்சார நிலைமை திரையில் வருகிறது. 27ஆம் தேதி பாருங்க, மிதுனத்துல குரு, சிம்மத்துல சுக்கிரன் கேது, சூரியன் புதன் கன்னியில, துலாத்துல செவ்வாய், சந்திரன் நீச்சம் விருச்சிகத்தில் இருக்கிறார், ராகு கும்பத்தில் இருக்கிறாரு, சனி மீனத்தில் இருக்கிறார். இன்றைக்கு விஜய் ஐயா அவர்களுக்கு சுக்கிர தசையில ராகு புக்தியில சூரிய அந்தரம் 26ஆம் தேதி முதல் நாள்ல இருந்த ஆரம்பம். நான் அடிக்கடி பாவத்துவம் சுபத்துவம்ன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, அந்தரநாதன் சரி எல்லா சூரிய அந்தரத்திலேயே அவருக்கு கஷ்டங்கள் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கும் சஷ்டாஷ்டகத்தை தான் விளக்கமாக சொல்லுவேன். விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல சுக்கிர தசையில ராகு பக்தியில சூரிய அந்தரம் சஷ்டாஷ்டகமாக, புக்திநாதனும் அந்தரநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறத பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க, அதே அந்தரநாதன் சனியின் பார்வையில் இருக்கிறார், சனியின் கடுமையான பார்வையில் இருக்கிறார். ரெண்டு பேருக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட அதே சனியின் 8 டிகிரி பார்வை, 7 டிகிரி பார்வையில் இருக்கிறார். சூரியன் 10 டிகிரியில் இருக்க, சனி 3 டிகிரியில் இருக்க, சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு அந்த 41 பேர் இறந்த அந்த நிகழ்வுல அந்த அந்தரநாதன் கடுமையான பாபத்துவத்தில் இருக்க, அதைவிட மேலாக அந்த நிகழ்வின் காரணமாக திக்பிரமை அடைந்தார் போல பேச்சு மூச்சற்று போய் என்ன செய்வது ஏது செய்வது என்று வீட்டிற்குள்ளேயே புழுங்கி மனம் புழுங்கி கிடந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுடைய லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கிறார். கடுமையான நீச்ச நிலைமை. அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு, அந்த அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கும் நேற்று கேட்டை நட்சத்திரம், இந்த 2 நாளும் அவரால் செயலற்ற தன்மையா அவரை கொண்டு வந்துருச்சு. லக்னாதிபதி, ஜாதகத்தின் தலைமை நாயகனான லக்னாதிபதி நீச்சத்தில் இருக்க, அந்தரநாதன் கடுமையான அளவுல பாதிக்கப்பட, ராகு கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுல சுக்கரனுடைய பார்வையில் தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய பிறந்தநாள் கோச்சாரம் மாதிரியே இருக்கும், பிறந்தநாள் ஜாதகம் மாதிரியே சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறாங்க. ராகுவை சுக்கிரன் பார்க்கிறாரு, அதே மாதிரியான அமைப்புகள் இருக்கு பாருங்க. ராகுவும் சனியோட வீட்டில் தான் இருக்கிறார் இன்றைய கோச்சார அமைப்புல. புக்திநாதன் ராகு சனியின் வீட்டில் இருக்க, லக்னாதிபதியே நீச்ச நிலையை 2 நாட்கள் அடை. இப்பதான் அவர் வேற ஏதோ அதற்கான நடவடிக்கைகள், அதற்கான அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் சந்திரன் நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில அவரை ஒரு செயலற்ற தன்மையாக ஆக்கிவிட்டது என்பதுதான் உண்மை. அப்ப இந்த இடத்துல இந்த நிகழ்வின் முக்கிய காரணியான தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில, அங்கே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில சூரியனும் சனியும் அங்கே சேர்ந்து பாவத்துவமாக இருக்க, கோச்சார ரீதியாக சூரியனும் சனியும் அப்படியே நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புல லக்னாதிபதியும் நீச்சனாக இருப்பதால் அவருடைய மனதை மிகவும் பாதித்த இந்த கரூர் சோகம் நடந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம், ஒரு சோக சம்பவம். நம்மளை பார்க்க வேண்டி ஒரு 40 பேர் இறந்துட்டாங்களேன்றது எப்பேற்பட்ட ஒரு ஆளையும் பெரிய அளவுல ஒரு பேதலித்து போன ஒரு மனதை இது பண்ணியிருக்கோம்.
சே ஏன் இப்படி பண்ணிடக்கூடாதா, இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, எவ்வளவு சந்தோஷமா இத்தனை பேர் வந்திருப்பாங்க, இதுக்கு போய் ஒரு ஆயிட்டமென்ற ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்ச்சி அன்று இரவு முழுவதும் தளபதி விஜய் அவர்களை தூங்க விட்டிருக்காது இல்லையா? அதற்கு காரணமானத கிரக நிலைமை, சந்திரனுடைய நீச்சமும் அந்தரநாதனுடைய ராசி சக்கரத்தில் சூரியன் சனி இணைவு மற்றும் இங்கே கோச்சாரத்தில் சூரியன் சனி பார்வை என்பதாக இந்த ஜாதக ரீதியிலான ஜோதிட ரீதியிலான விளக்கத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் ஒரு ஜாதகத்தில் மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். முடிஞ்சா ஏதாவது ஒரு வீடியோல இவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் இனிமேல் ஆராய்வோம். வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.